கரண்டா நீங்க இந்தியன் மார்க்கெட்ல 7 சீட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு புத்தம் புதிய 7 சீட்டரை கியா நிறுவனம் லான்ச் பண்ணவிருக்காங்க. ஒரு சில டீலர்ஷிப்ஸ்ல 25,000 ரூபாய் செலுத்தி இந்த 7 சீட்டரை நீங்க புக் பண்ண முடியும். கியா அறிமுகப்படுத்த போற இந்த புதிய 7 சீட்டர்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு, எக்ஸ்டீரியர், இன்டீரியர், இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன்ஸ் மற்றும் எக்ஸ்பெக்டட் பிரைசிங் உட்பட அனைத்து டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். கியா காரன்ஸ் ஏற்கனவே இந்தியாவோட சக்சஸ்ஃபுல் MPV இருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக்கான ஸ்டைலிங் மற்றும் அதிக ஃபீச்சர்ஸ், எக்கச்சக்கமான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பல பாசிட்டிவ்ஸ் ஜெனரஸான தேர்ட் ரோ ஸ்பேஸோட இந்த காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2025க்கு புதிய வெர்ஷனை ரெடி பண்ணி டெஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமா எக்ஸிஸ்டிங் கியா காரன்ஸோட மியர் ஃபேஸ் லிஃப்டா மட்டும் இது இருக்க போறது இல்ல, கம்ப்ளீட்லி புதிய ப்ராடக்டா இந்த 7 சீட்டரை லான்ச் பண்ணவிருக்காங்க. இதன் காரணமா எக்ஸிஸ்டிங் காரன்ஸ் உங்களுக்கு விற்பனையில கண்டினியூ பண்ணும். இந்த புதிய காரும் ஒரு செக்மெண்ட் அபவ்ல பிளேஸ் பண்ணவிருக்காங்க. மாருதி சுசுகி எப்படி எர்டிகா XL6 அப்படின்னு ஒரே காரை 2 வேரியன்ட்ஸ்ல விற்பனை செய்யறாங்களோ அதே மாதிரியே காரன்ஸ் மற்றும் இந்த புதிதாக லான்ச் ஆக போற 7 சீட்டரும் விற்பனையாக போகுது. இதற்கு முக்கியமான காரணம் இந்த புதிய 7 சீட்டரை இன்னுமே பிரீமியமா மாத்திருக்காங்க. எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் கியாவோட சிக்னேச்சர் ஸ்டார் மேப் LED டே டைம் ரன்னிங் லைட்ஸ், கியா சிரோஸ் மற்றும் EV5ல இருக்கிற மாதிரியே லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ட்ரையாங்குலர் யூனிட் ஷேப்பை கொடுத்திருப்பாங்க. அப்டேட் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் கிரில், பம்பர்ஸ்ல ரீஸ்டைல் பண்ணது, புதிய அலாய் வீல்ஸை மாடிஃபை பண்ணிருக்கிறது அப்படின்னு ஸ்பை ஷாட்ஸ்லயே பல விஷயங்கள் தெரிய வருது. கியா காரன்ஸ் ஒரு MPV மாதிரி லுக்ல இருக்கும். பட் இந்த அப்டேட் பண்ணப்பட்ட 7 சீட்டர்ல பானட் லைனை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது SUV ப்ரொபோர்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கியா காரன்ஸோட இன்டீரியர் இன்னைக்கு தேதியில அவுடேட்டட் மாதிரி தெரியுது. இதற்கு முக்கியமான காரணம் ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட கியா சிரோஸ் போன்ற கார்கள்ல லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இன்டீரியரை கொடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு பெரிய டூவல் ஸ்கிரீன் செட்டப், 12.3 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், அது கூடவே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் அதே சைஸ்ல இன்டெகிரேட் ஆயிருக்கும். இது ஃபுல் டேஷ்போர்ட் வியூவா உங்களுக்கு தெரிய வரும். இது கூடவே பெரிய பேனராமிக் சன்ரூஃப். இப்போதைக்கு கியா காரன்ஸ்ல சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான் அவைலபிளா இருக்கு. புதிய மாடர்ன் டே கியா ஸ்டீரிங் வீல், வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட் மட்டும் இல்லாம செகண்ட் ரோவுக்கும் வென்டிலேட்டட் சீட். இது சாஃபர் ட்ரிவன் காரா பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம 5 இன்ச் டிஜிட்டல் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆம்பியன்ட் லைட்டிங், இன்டீரியர்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி அப்படின்னு பல விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்டீரியர் மட்டும் இல்லாம அட்வான்ஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லயும் என்ஹான்ஸ் ஆக இருக்கு கியா காரன்ஸ். லெவல் 2 ADAS, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப் அசிஸ்ட், ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் மற்றும் ஹை பீம் அசிஸ்ட் உட்பட பல ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகவிருக்கு. கியா காரன்ஸ் மாதிரி ஒரு பெரிய வெஹிக்கிளுக்கு இந்த ADAS சூட் ரொம்பவே தேவையான விஷயமா இருக்கு. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ், அப்டேட் பண்ணப்பட்ட TPMS சிஸ்டம் அப்படின்னு பல விஷயங்கள் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சராகவே வரவிருக்கு. ஏற்கனவே சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல கியா காரன்ஸ் பெஞ்ச் மார்க்கா தான் இருந்து வருது. 6 ஏர்பேக்ஸ், ஆல் வீல் டிஸ்க் பிரேக், ESC, ABS அப்படின்னு பல விஷயங்களை ஸ்டாண்டர்டாவே கொடுத்திருந்தாங்க. பிளாட்ஃபார்ம் லெவல்லையும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி சேஃப்டி ரேட்டிங்கை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கியா காரன்ஸ்க்கு 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், ஃபியூல் எஃபிஷியன்சி பையர்ஸ்க்கு 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் அப்படின்னு 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கியா காரன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதே இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இந்த காருக்கும் கண்டினியூ ஆகும். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கிற காரணத்தினால 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம். எக்ஸாக்டா ஹியூண்டே அல்கசார், XUV 700, டாடா சஃபாரி போன்ற செக்மெண்ட்ல இந்த கார் பிளேஸ் ஆகும். லான்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த காரை எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே புக்கிங்ஸ் தொடங்கி இருக்கிற காரணத்தினால கூடிய விரைவில் டீசர்ஸ் மற்றும் லான்ச் ஈவெண்ட்டுக்கான டேட்டா அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கியா சிரோஸை எப்படி சானட்டுக்கு பேரலா பிளேஸ் பண்ணி விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரியே கியா காரன்ஸ்க்கு பேரலா இந்த 7 சீட்டர் லான்ச் பண்ணவிருக்காங்க. அதிகபட்ச ஸ்பேஸ் ஒரு 7 சீட்டர்ல ஏற்கனவே கியா காரன்ஸ் பெஞ்ச் மார்க் ஆயிருக்கு. இந்த அப்டேட் பண்ணப்பட்ட ஃபீச்சர்ஸ் மற்றும் புதிய டிசைன்ல இந்த கியா 7 சீட்டர் மறுபடியும் பெஸ்ட் செல்லரா வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. உங்கள் எத்தனை பேர் இந்த புதிய 7 சீட்டருக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.